இந்திய சட்டத்தின்படி எந்த ஒரு குழந்தையோ மற்றும் எந்த ஒரு மத போன்ற பிரிவோ இதில் ஈடுபடவில்லை. அவர்களை பற்றி தவறாக பேசவும் இல்லை மற்றும் இதில் எந்த ஒரு நபரின் ஆபாச பகுதியை போடுவதையும் தவிர்க்கின்றோம். இதில் சொல்லப்படும் அனைத்தும் சிரிப்பதற்காகவும் விழிப்புணர்வுக்காகவும் மட்டுமே, வேற எந்த நோக்கமும் அல்ல. முக்கியமாக இதில் வரும் டபுள் மீனிங் டைலாக்ஸ் எல்லாம் இந்த காமெடியில் ஒரு பங்கு மட்டுமே தவிர எந்த ஒரு நபரையும் பாதிக்காது. இந்த முழு வீடியோவும் 18 வயதிற்கு மேல் உள்ளவருக்கு மட்டுமே மற்றும் இதை நீங்கள் பார்ப்பது உங்கள் சொந்த விருப்பத்தில் என்பதை மறந்து விடாதீர்கள். அர்த்தமில்லாத டாய்களும் கதைகள் இல்லாத படங்களும் காஜை மட்டுமே உருவாக்கும். அது சிரிப்பதற்கு வழிவகுக்காது. நீங்க என்ன வேணா போடுங்க, ஆனா அதுக்கு முன்னாடி ஹெட்ஃபோனை போடுங்க. ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன சுஹாய் லிப்ஸ் அப்படின்ற டாயோட ஸ்டோரி லைன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஸ்டோரி லைனை பார்க்க போறோமா எல்லாமே பார்க்க போறோமா அப்படின்ற கதை உள்ள போய் உங்களுக்கு தெரிய போகுது. அவன் இன்னும் திருந்தலமாமா. ஸோ எனிவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி அடுத்து என்ன டாய் போடலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போயிடுங்க. ஓகேவா? ஸோ எனிவே சொல்லணும் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் உடகர்ஸ் கதைக்கு போவோமா? வாங்க போவோமா. சோ இந்த கதையோட ஆரம்பத்துல ஒரு வீட்டை கட்டுறானுங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு பையனும் பொண்ணும் இருக்காங்கப்பா. தப்பாக்குதுண்ணா. சோ அந்த பொண்ணு சரியான குடி போதில் அப்படி நெருங்கி வர அந்த பையனுமே ஐயோ நம்ம கிட்ட நெருங்கவே கூடாது, இவர் குடிச்சுன்னு வேற இருக்கா, இவர் கல்யாணம் வேற ஆயிடுச்சு. சோ கல்யாணம் ஆன ஒரு பொண்ணோட கூட இருக்கிறது எல்லாம் தப்பா பேசுறது சமூகம். இங்க இருந்து போலாண்டா அப்படி நினைச்சிருதுக்குள்ளேயே தலைவனுக்கு தம்பி வெளியே வர தொடங்கிருச்சு. பரதேசி பயிலுங்க. அப்படியே அந்த பொண்ணு கிட்ட வர நம்ம ஹீரோவும் அவ உதற வந்து சுவைக்கணும்னு தோணுது. நீங்களே பாருங்க அவ எவ்வளவு கிட்ட என்கிட்ட இருக்கா அப்படின்னு மிஸ் பண்ற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து 2 உலகில் ஜாயின் ஆகிறது. சோ அப்படியே 2 பேரும் கட்டுல சாய கரெக்டா வந்து டைட்டில போடுறானுங்க சுப்பாய் லிப்ஸ் அப்படின்னு. சோ இப்போ அப்படி நம்ம ஹீரோ காட்டுறானுங்க. ஹீரோ கடையில போயிட்டு இந்த ஷாம்பு கிம்பெல்லாம் வாங்கிட்டு கரெக்டா வீட்டுக்கு வராரு. சோ அப்படி வீட்டுக்கு வர கரெக்டா ஒரு ஆண்டி நீங்க கரெக்டா அது யார் பார்த்தா கொஞ்சம் பார்த்தா நல்லதா இருக்கிறாங்க ஆண்டி. சோலி முடிச்சு உடனே நம்ம ஹீரோ நீங்க என்ன பண்றீங்க, நீங்க எங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க உடனே 90யும் நீ உங்க அம்மா பாத்துக்கல, அதான் உங்க அம்மா எங்க இருக்காங்க நான் பார்க்க வந்தேன், உங்க அம்மா எங்கடா ஃபர்ஸ்ட். சோ அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ இல்ல அம்மா வந்து அப்பா கூட பிக்னிக் போயிருக்காங்க. சோ அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ. சோ இதை கேட்ட 90யும் உங்க அம்மா பிக்னிக் போயிட்டாங்களா, அவ சொல்லாக்கெல்லாம் போயிட்டா, இப்ப நான் வேற இங்க வந்து நிக்கிறேன்னு ஐயோ தலைவிதியே சொல்லிட்டு அப்படியே நிக்க. உடனே நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள போயிட்டு சரி ஓகே நாங்க அம்மா வந்துட்டு அப்புறம் உங்களை பத்தி சொல்றேன், இப்ப நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ. இதை கேட்ட 90யும் பட்டு காலத்துக்கு கதல விட்டு இருடா திறக்காத, நான் இப்ப போனா எனக்கு பஸ் ட்ரெயின் சொல்லி எதுவுமே இருக்காது, நான் இங்க தான் இருந்தாகணும் ஃபர்ஸ்ட், எனக்கு வேற வழியே இல்லை, இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்காரன் சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டியை தூக்கி வந்து வீட்டிலே வச்சுக்கிட்டான். தப்பாக்குதுண்ணா. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ கும்முன்னு இருக்கு அவங்க இருக்காங்களா. ஸோ அந்த ஆண்டி அப்படியே வந்து பாத்திரம்லாம் கழுவின்னு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோ பார்த்துட்டு பரவாயில்ல நமக்கு எதுவும் ஹெல்ப் பண்றாங்கன்னு நினைச்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோ அப்படியே ஜூஸ் ஒன்று போயிருக்கிறான். உடனே இந்த ஆண்டி என்ன வேலை செய்யறது, நானும் ஜூஸ் உனக்காடா அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் எடுத்து பட்டு குடிக்க. உடனே நம்ம ஹீரோ அது குடிக்காதீங்க அதுல கொஞ்சம் ஆல்கஹால்லாம் சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த ஆண்டி பட்டு எடுத்து குடிச்சு முடிச்சிடுறாங்க. அப்படியே குடிச்சு முடிச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு நீ கன்னி பையனா இருக்கியா நம்ம ஹீரோவும் ஆமாங்க ஆண்டி அப்படின்னு சொல்ல உடனே அந்த பொண்ணுமே என்னடா சும்மா ஆண்டின்னு கூப்பிடுற, நான் வெளியில போனா எல்லா பசங்களுமே என்ன வந்து ஆண்டி தான் கூப்பிடுறாங்க, என்ன வந்து அந்த திங்க ஒரு ஆண்டியாவே மாத்திட்டாங்கடா, நீ என்ன அப்படியெல்லாம் கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு தன் ட்ரெஸ் அப்படியே கொஞ்சம் ஹாட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணுது. ஸோ அப்படி பண்ணி நம்ம ஹீரோ பார்த்து அந்த ஜூஸை ஏன்டா வாயில வச்சு குடிக்கிற, என் மேல ஊத்தி குடிடா அப்படின்னு சொல்லுது ஆண்டி. அப்படியே சொல்லிட்டு அந்த ஆண்டி இல்ல சும்மா தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தம்பி வேலை எஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டான். சோ அவன் அப்படியே டப்பு அந்த ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே அந்த ஆண்டியை பெட்ல சாச்சி மனசுக்குள்ளேயே இவங்க வந்து கல்யாணம் வேற ஆயிட்டாங்க, சோ கல்யாணம் பொண்ணோட பண்ண வந்து தப்பா இருக்கும், அதெல்லாம் தப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி நினைக்கிறவனா பண்ணோம் உத்தமனா நீங்க வெளில போங்க அப்படின்னு சொல்லி டிசெண்டா அமுச்சு விட்டுறணும். தலைவன் அப்படி அனுப்பல, அப்படியே பெட்ல சாச்சிரத்து கைட்டி போட்டு எடிட்டரே நம்ம பாட்டை போட்டு விடுறா. ஸோ அப்படியே அடுத்த நாள் விடுது நம்ம ஹீரோ அப்படி லேட்டா ஏஞ்சினா ஐயோ உடம்பு வலிக்குதே சொல்லிட்டு அப்படி ஏஞ்சிக்க உடனே 90யும் நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆச்சு, நீயும் ஸ்கூலுக்கு கிளம்பலையா, கடனை ஸ்கூலுக்கு கிளம்பிப்ப அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா 90 இங்க இருந்து கிளம்ப நம்ம ஹீரோ அப்படியே ஐயோ உடம்பெல்லாம் வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே செகண்ட் எபிசோட போறானுங்க. செகண்ட் எபிசோட ஸ்டார்ட்லயே வந்து நம்ம ஹீரோ ஏதோ பொண்ணோட மஜாலா சொஜா பண்ணினுக்கிறான். உடனே அப்படி அக் பண்ணிட்டு அவ உதட வந்து லைக் வந்து சரக்கு மாதிரி சூப்பரா இருக்கு, அப்படியே அவ உதட வழுக்கும் போது வந்து அதை கெட்டியமா புடிச்சுக்கிறேன் என் வாயிலேயே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. என்னடா டயலாக் இது, எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான். சுப்பாய் லிப்ஸ் எபிசோட் 2 அப்படின்ற மாதிரி எபிசோட போட்டு ஸ்டார்ட் பண்றானுங்க. சோ அப்படியே கதை ஆரம்பிச்சோடனே ஒரு 20 வயசு பொண்ணு நம்ம ஹீரோவோட வீட்டை தட்டுது. நம்ம ஹீரோ யாரா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்க உடனே நான் தானே டட்சுயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல அப்பதான் நமக்கு தெரியுது நம்ம ஹீரோ பேர் டட்சுயா அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோக்காரன் நட்டோமி திருப்பி நீ தான் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லணும். அப்ப அப்படியே அந்த இடத்துல பிளாஷ்பேக் போகுதுப்பா. நம்ம தலைவர் வழக்கம் போல ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு அப்படியே வெளில வர ஒரு பொண்ணு ஜூஸ் குடிச்சுட்டு இருக்கா. விண்டர்ல ட்ரெஸ் போடுவோம்ல, சோ அது மாதிரி ட்ரெஸ் போடாம வந்து சம்மர் டைம்ல எல்லாம் ட்ரெஸ் போடுவாங்களா, சோ அது மாதிரி வந்து அந்த பொண்ணு சம்மர் ட்ரெஸ் போட்டு இருக்காப்பா. அந்த ட்ரெஸ் பார்த்த நம்ம ஹீரோவும் இவ பாரு முன்னலகம் பின்னலகம் சூப்பரா இருக்கு, என்ன ஒரு அருமளா காலையிலேயே சூப்பரான காட்சிடா அப்படிலாம் பேசிட்டு இருக்க. உடனே அந்த பொண்ணு பின்னாடி திரும்பி ஹலோ புண்டா மகனே
ஏய் மைனாடி என்னடா பாக்குறேன் என்ன உனக்கு என்ன வேணும் அப்படி சொல்லி முறைக்க வர உடனே அந்த பொண்ணு டேய் நீ தச்சுயா தானே நீ என்ன யாரும் தெரியலையா நான் தானே நட்டோமி அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஏய் நட்டோமி நீ என்னடி இங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே பிளாஷ்பேக்ல ஏதாவது சொல்றது இந்த டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லுவாங்கல்ல ஸ்கூல்ல ஒரு பொண்ணா இருப்பாங்க அப்படியே காலேஜ்ல மாறி வருவாங்கல்ல ஸோ அதே மாதிரி என்னடி இவ்வளவு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகத்தை காட்டுறானுங்க அது பார்க்க வந்து நம்புற மாதிரிடா இருக்கு என்ன நான் சொல்றாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு என்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க உடனே நம்ம ஹீரோனா நட்டோமி இவ்வளவு சேஞ்சா மாறிட்டேன் என்ன ஆச்சு நட்டோமி அப்படின்னு சொல்ல உடனே இந்த நட்டோமியும் நான் வெறும் நட்டோமி இல்லடா இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் கல்யாணம் ஆன நட்டோமிடா அப்படின்னு சொல்ல யாத மரம் ஒன்று உயிந்தது கீழே சோ அப்படியே பிரசண்டா கட்டுறானுங்க பிரசண்டா நட்சுயா வீட்டுக்கு வந்தால சோ அப்படியே வீட்டுல 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்கப்பா சோ அப்படியே உட்காந்துக்கிட்டு ஃபேன்ல அப்படியே காத்து வாங்கிட்டு இருக்க உடனே வந்து அந்த பொண்ணுமே ரொம்ப ஹீட்டா இருக்குல்ல இதான் கரெக்டான டைம் வா செய்வோம் அப்படின்னு சொல்ல நோ தப்பாக்குதுண்ணா நம்ம ஹீரோ உடனே அதிர்ச்சியாய் செய்யணுமா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க உடனே அந்த பொண்ணுமே செய்யணும்னா அந்த செய்யணும் சொல்லலாம் நான் வந்து ஜூஸ் தான் செய்யணும்னு சொன்னேன் ஸோ என்கிட்ட கிரேப் ஜூஸ் இருக்கு ஸோ இந்த வீட்டுக்கு கிரேப் ஜூஸ் குடிப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு கிரேப் ஜூஸ் அப்படியே வந்து குடிக்க 2 பேர் குடிக்கிறாங்க ஓகேவா ஸோ இப்படி எல்லாம் குடிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்து வாயில ஒரு குடிக்கிறான் ஸோ அப்படியே நம்ம ஹீரோ வாயில ஒரு குடிக்க உடனே இந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்து வாங்கி பட்டுன்னு அந்த ஜூஸை திருப்பி எடுத்து குடிக்குது உடனே நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல நம்ம எச்ச வச்ச ஜூஸ் அது என்ன குடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட கிரேப் ஜூஸ் ரொம்ப பிடிக்குமா நீங்க வேணா என் ஜூஸ் சேர்த்து நீங்களே குடிச்சிக்கோங்க நான் வாய் வச்சனால எப்படி ஒன்று குடிக்க முடியும் அப்படின்னு கேட்க உடனே அந்த பொண்ணுமே எனக்கு கிரேப் ஜூஸ் பிடிக்கும் அதோட நீ வாய் வச்ச பொருள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல சோ அப்படியே அந்த பொண்ணுமே ஜூஸ் எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு இங்க ரொம்ப ஹாட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே எல்லாம் கைட்றா எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாளே சோ அப்படியே சில விஷயம் நடக்க கடைசியா எப்படியோ வந்து எடிட்டரே பாட்டை போட்டு வழக்கம் போல சோ இதுதான்டா சோக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பால் குடிக்கணும் ஸோ அப்படியே சில விஷயங்கள் நடக்க கரெக்டாக வந்து எல்லாமே நடந்து முடியுது ஸோ அதுக்கப்புறமா அந்த பொண்ணுமே சரி ஓகே நாங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் தேடுவார் நான் இப்போ கிளம்புறேன் அசையாத மரம் ஒன்று உயிந்தது கீழே ஸோ கிளம்புறேன்னா அப்படின்னு சொல்ல ஹீரோமே என்ன கிளம்புற இன்னும் சீக்கிரமா கிளம்புற இருந்துட்டு போலாம்ல அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுமே இல்லை நான் வந்து இப்போ வந்து ஐ திங்க் நான் இங்கே வரும்போது ஹாட்டா இருந்துச்சு பட் இப்போ எனக்கு கூலா இருக்கு ஸோ நெக்ஸ்ட் டைம் எனக்கு ஹாட்டா இருந்துச்சு என்ன நான் இங்கே வரேன் அப்படின்னு சொல்ல அப்படியே அந்த பொண்ணு இங்கிருந்து கிளம்புது அப்படியே வந்து 2வது எபிசோடும் அப்படியே என் பண்றானுங்க ஸோ இந்த அனிமேல ஸ்டோரி லைன் அப்படின்றது நம்ம ஹீரோட வாழ்க்கையில சும்மா வந்து அங்கங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ தொடர்ச்சியான ஸ்டோரின்ற மாதிரி இல்லை லைக் ஃபில்லர் இருக்குல்ல ஸோ ஃபில்லர் மாதிரி தான் வந்து இது டாய்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ மேபி போக போக நல்லா இருக்கும் அப்படி நம்பலாம் கிட்டத்தட்ட இன்னும் 4-5 எபிசோட் தான் நினைக்கிறேன் இந்த அனிமேக்கு ஸோ இன்னும் வந்து நம்ம ஹேண்ட்ஸ் ஆஃப் குஷா கூட சசி கொண்டு இருக்கல ஸோ அதையும் ஒன்று முடிக்கல ஸோ நத்திங் வந்து நாளையோட அதை முடிச்சிருவேன் நினைக்கிறேன் ஸோ இனிமே வேற என்ன டாய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க அண்ட் இது பார்த்தீங்களா வீட்டில் போய் சாப்பிட்டீங்களா 10 தூக்குனீங்களான்னு இருங்க ஸோ மற்றபடி எதுவும் பண்ணாதீங்க இது எல்லாமே லைக் வந்து என்டர்டைன்மெண்ட் ஃபன்னிங் மட்டும்தான் வேற எந்த பர்பஸ்க்கும் கிடையாது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் எந்த கட்டாவது யூஸ் பண்ணுறது கிடையாது எக்ஸ்பெக்ட் வந்து அனிமே சாரி மூவி கிளிப்ஸ் ஓகேவா ஸோ மூவி கிளிப்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறது அது கூட ஜஸ்டியா ஃபன்னுக்கு மட்டும் தான் ஓகேவா ஸோ ஜாலியாக சாப்பிடுங்க ஜாலியாக இருங்க இது மாதிரி கெட்ட விஷயத்தெல்லாம் போய் நெருங்காதீங்க சிரிப்பதற்கு மட்டுமே இந்த விஷயத்தை பயன்படுத்துங்க வேற எந்த விஷயத்துக்கும் பயன்படுத்தாதீங்க ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து நம்ம சேனலில் ஒரு நருட்டோ வீடியோ வரும் ஸோ நிறைய பேர் சாட்டர்டே நைட் பார்த்துட்டு வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் ஸோ எனிவே கைஸ் வேற என்ன டாய் போடலாம் அப்படி கமெண்ட் சொல்லுங்க ஸோ அந்த நீ சொல்ற டாய்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் டியூரேஷனாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் பக்கமே போக தேவையில்ல நம்ம அதாவது 2 ஆண்களோட கதை இருக்குல்ல ஸோ அந்த கதைகள்லாம் தேவை கிடையாது ஸோ எதை வேணா அமைச்சு விடுங்க பட் பின்னாடி பேக் ஸ்டோரி இருக்குது ரொம்பவே மஸ்ட் ஓகேவா அதாவது வந்து பேக்கப் ஸ்டோரி லைன் இருக்கணும் ஸ்டோரி லைன் இல்லைனா அந்த டாய் வேணாங்க ஓகேவா ஸோ எனிவே அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன் அண்ட் சொல்ல இதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்போ நான் உடகேஸ் கதையை முடிக்கலாமா எதுவேன்னு யோசிக்கத்தானே புத்தி நல்லா வாழ ஊரை மெச்சு ஒன்ன பத்தி இந்த புண்டைக்கு தான் பக்கமே